சபை உலகத்திலே சபைகள் சங்கங்கள் எத்தனையோ இருக்கிறது. ஆனால் மெய்யான கிறிஸ்துவின் சபை எது? இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேனா இல்லையான்னு தெரியல. நான் இருந்தாலும் அதை பற்றி நாம் இன்றைக்கி பேசணும். மெய்யான கிறிஸ்துவின் சபை எது? கிறிஸ்தவர்கள் நிறைந்திருக்கின்ற அந்த உலகத்தில் எத்தனையோ சபைகள் இருக்கிறது. ஒருவன் பைபிளை பிடித்து கொண்டு தன்னுடைய வீட்டிலேயோ அல்லது அவனுடைய வீட்டின் மாடியிலேயோ அவனுடைய வீட்டை சுற்றிலும் இருக்கின்ற 4 குடும்பங்களை வரவழைத்து பாட்டு பாடி ஜெபித்து அப்பம் பிட்டு அல்லது தனக்கென்று சில விதிமுறைகளை வகுத்து கொண்டு, இது கிறிஸ்துவ சபை, கிறிஸ்துவின் சபை, நாங்கள் கிறிஸ்தவர்கள், இந்த சபையை நான் நடத்துகிறேன் என்று சொல்லி அந்த 4 குடும்பங்களை அப்படியே தன்வசமாக்கி கொண்டு அந்த 4 குடும்பங்களுக்காக, அந்த 4 குடும்பங்களின் தேவைகளுக்காக ஜெபித்து அவர்களுக்கு இவன் பூசாரியாக மாறி அந்த 4 குடும்பங்கள் சற்றே 40 குடும்பங்களாக 100 குடும்பங்களாக மாறி இப்படியாக வளர்ச்சி அடைந்த எத்தனையோ சபைகள் இருக்கிறது. அந்தந்த சபைகளுக்கு எத்தனையோ விதமான பைபிளிலே இல்லாத பெயர்களும் உண்டு. அல்லது பைபிளில் இருக்கக்கூடிய இடங்களின் பெயரை வைத்துக்கொண்டு இப்படியாக நடத்தக்கூடிய சபைகள் எத்தனையோ இருக்கிறது. இவைகள் அனைத்துமே உண்மையான கிறிஸ்துவின் சபையா? அல்லது நாம் இருக்கக்கூடிய இது உண்மையான சபையா? கிறிஸ்தவர்கள் கவனிக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிறார்களா, நல்ல தேர்வு மையத்திற்கு, கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பயிற்சி மையத்திற்கு செல்லுகிறார்களா என்று பார்க்கக்கூடிய பெற்றோர்கள், நாம் செல்லக்கூடியது நல்ல உண்மையான கிறிஸ்துவின் சபையா என்று யாரும் யோசிப்பது இல்லை. என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி, என்னுடைய பாட்டன், முப்பாட்டன் முதற்கொண்டு இந்த சபைக்கு செல்லுகிறேன் என்று பேசிக்கொண்டு அந்த சபைக்கு செல்லுவார்களே தவிர, நான் செல்லுகிறது மெய்யான சபையா? சபைகளிலேயும் கூட வித்தியாசம் உண்டு. பிசாசின் சபை கூட இருக்கு. சபை என்றால் அதனுடைய எது உண்மையான சபை? அதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன? சபை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? இதை பார்த்து இதுதான் உண்மையான கிறிஸ்துவின் சபை என்று எப்படி கண்டறிய வேண்டும்? எல்லாமும் சபைகளா? கிறிஸ்துவின் சபைகளா? எத்தனையோ சபைகள் இருக்கிறது. சபை என்றாலும் சங்கம் என்றாலும் ஒன்றுதான். பைபிளின்படி சபை என்றாலும் சங்கம் என்றாலும் ராஜ்யம் என்றாலும் ஒன்றுதான். இதை எப்படி உண்மையான சபை என்று கண்டுபிடிப்பது? அல்லது நானும் என்னுடைய குடும்பத்தாரும் வீட்டிலேயே நாங்கள் ஒரு சபையாக கூடி நாங்களே ஆராதிப்போம், நாங்களே துதிப்போம், நாங்களே ஜெபிப்போம், நாங்களே பாடலை பாடுவோம், நாங்களே வசனத்தை சொல்லுவோம், முடித்து விடுவோம், அவ்வளோதான். இது சபையா? இதை நாம் சபை என்று சொல்லலாமா? பைபிளிலே பார்க்கலாமா? அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். படிப்பா. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும். சபை என்றால் அப்போஸ்தலர்களுடைய, பாருங்க, எடுத்த எடுப்புல எந்த பாயிண்ட் வைக்கிறாரு பாருங்க. அவர்கள் சபை என்றால் அந்த சபை யாருடைய உபதேசத்தில் இருக்க வேண்டும்? அப்போஸ்தலருடைய உபதேசத்தில். அப்போஸ்தலருடைய உபதேசம் எது? மத்தேயு சுவிசேஷத்தில் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரை புதிய ஏற்பாடு அவர்கள் எழுதினதே இந்த உபதேசம். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாகிய அப்போஸ்தலர்கள் எழுதியதே, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எழுதியதே
இந்த புதிய ஏற்பாடு, இந்த புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தில் அப்போஸ்தலர்களுடைய யாருடைய உபதேசம் இல்லைம்மா, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் யார் அப்போஸ்தலர்கள்? நீ அப்போஸ்தலனா அல்லது நான் அப்போஸ்தலனா? யார் அப்போஸ்தலர்கள்? இன்றைக்கு யாரும் அப்போஸ்தலர்கள் கிடையாது. அப்போஸ்தலர்கள் என்றால் அதற்கென்றும் தகுதிகள் உண்டு. கண்டவெல்லாம் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற காலம் இது. அப்போஸ்தலர்கள் என்றால் அதற்கென்று தகுதிகள் உண்டு. யாருக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு. உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர்கள் என்றால் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய அதற்கென்று அடையாளங்கள் இருக்கிறது, செய்தவர்கள். அப்போஸ்தலருடைய உபதேசம் எங்கே இருக்கிறது? அந்த உபதேசம் பைபிளிலே, புதிய ஏற்பாட்டில். அது அப்போஸ்தலருடைய உபதேசம். எனக்கு தேவன் காணப்பட்டார், எனக்கு ஒரு உபதேசத்தை தந்தார், எனக்கு ஒரு தரிசனத்தை தந்தார். அந்த தரிசனத்தின்படி அல்ல. எனக்கு தேவன் சொன்னார் இந்த ஊருக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு, அதனால இந்த ஊருக்கு வந்த, இங்கே சபையை கட்டின அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொய். அவன் பின்னால் இருக்கக்கூடிய அனைவரும் கூட பொய்க்கு நம்பினவர்கள், பொய்யை நம்பினவர்கள், பொய்க்குள் இருக்கக்கூடியவர்கள். அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும், அடுத்து அந்நியோன்யத்திலும், அந்நியோன்யமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சபை நான் மற்ற எல்லா கிறிஸ்தவர்களோடும் அந்நியோன்யமாக இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள்? இல்லைங்க, அவங்க அங்கெல்லாம் போகக்கூடாது, அவங்க வேற நாங்கள் வேற, அங்கெல்லாம் போகாதீங்க. எதுக்கு? இவன் கடை போட்டிருக்கான், பொட்டி கடை. அங்கே போனாங்கன்னா இந்த வியாபாரம் பாதிக்கும் அவனுக்கு. அந்நியோன்யத்திலும், அந்நியோன்யமாக. பெரம்பூர் காலேஜ், பாண்டிச்சேரி, ஊத்துக்கோட்டை, திருவத்தூர், தர்மபுரி, ஆம்பூர், திருச்சி, அப்படி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஒரிசா, இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் எல்லாம், இவர்கள் அனைவரும் கூட ஒருமித்து அந்யோன்யமாக இருக்கிறார்கள். அங்கங்கு ஒரு குடும்பமாக, ஒரு செப்பரேட்டாக ஒரு குடும்பம் இருந்தால் அது ஓகே. ஆனால் இவர்கள் அனைவருக்குள்ளும் எப்படி ஒரு சரீரத்திற்குள்ளே இரத்த ஓட்டம், ஒரே இரத்த ஓட்டம் இருக்குமோ, இவர்கள் அனைவரும் கூட அந்நியோன்யமாக இருப்பார்கள். அந்நியோன்யத்திலும். அந்நியோன்யம் என்றால், அந்நியோன்யம் என்றால் ஐக்கியம். நான் இல்லைங்க பிரதர், நம்ம பிரதர் சொன்னாங்க இல்லையா, நான் வீட்டில் உட்காந்து நான் லைவ் பார்ப்பேன் பிரதர். நிறைய ஆந்திராவில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இது மாதிரி. நான் வீட்லேயே லைவ் பார்ப்பேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், காலேஜுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தவறுங்க அது. அதை தவறு செய்ய வேண்டாம். அதன் பெயர் ஐக்கியம் அல்ல, அதன் பெயர் அந்யோன்யம் அல்ல. வேலைக்கு போகிறீங்க, ஏதாவது சுப காரியங்களுக்கு வேணால் வெளியே போகிறீங்க, கடைக்கு போகிறீங்க, வெளியே எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க வெளியில், இல்லைன்னா மருத்துவமனைக்கு போகிறீங்க வெளியில், உடம்பு சரியில்லாட்டி கல்யாணத்துக்கு போகிறீங்க. இப்படியாக எத்தனையோ விஷயங்களுக்கு வெளியே செல்லுகின்ற நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளிலே அப்பம் பிற்கும்போது எங்கே இருக்கிறது சபை, அந்த இடத்திற்கு போகாமல் வீட்டிலேயே இருப்பது அது நியாயமா? அந்யோன்யம், அந்யோன்யம், அந்யோன்யம். சரி, அது உண்மையிலே சபையா? எப்படி கண்டறிவது உண்மையான சபையா என்றால்? சபை என்றால் என்னவோ தேவன் சொல்கிறாரு பாருங்க, அதனுடைய பவர், அதனுடைய மேன்மை, மகிமை எத்தனை உயர்ந்ததோ இந்த உலகத்திலே, கிறிஸ்துவின் சபையின் மேன்மை எத்தனை உயர்ந்ததோ பாருங்க. எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் 23 வசனம். எபேசியருக்கு எழுதிய நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபத்தை எழுதும்போது 1 அதிகாரம்
23ஆம் வசனம். படிப்பா. எல்லாவற்றையும் எதை? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. சபைக்குள்ளே என்ன இருக்கிறது? ஒரு சபை என்றால் என்னவோ தெரியுமா? அதற்குள்ளே எல்லாம் இருக்கிறதாம், எல்லாவற்றாலும் நிரப்பப்பட்டிருக்கிறதாம், எல்லாவற்றையும் அது கொண்டிருக்கிறதாம். என்ன எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரம்பி இருக்கிற சபை? 20ஆம் வசனம். எல்லா துரைத்தனத்துக்கும். அது எத்தகைய துறை? அதிகாரம் செலுத்துதல். அது எல்லா துரைத்தனத்திற்கும், அது எல்லா அதிகாரத்துக்கும், எத்தகைய வல்லமைக்கும், கர்த்தத்துவம், ஆளுமைகளுக்கும், இப்பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பெயர் பெற்றிருக்கின்ற எல்லா பெயருக்கும் மேலாக, நாமத்திற்கும் மேலாக அந்த சபை உயர்ந்திருக்கும். சபை என்றால் என்னமோ நினைக்க வேண்டாம். அந்த சபையா? உண்மையான சபைன்னு சொல்றேன் நான். அந்த சபை எல்லா மகிமையும் நிறைந்திருக்கும், எல்லாம் நிறைந்ததாக இருக்கும் அந்த சபை. என்ன எல்லாம்? எல்லா அதிகாரங்களும். என்ன அதிகாரங்கள்? அந்த சபை எதை சூளுரைக்கிறதோ அது நடக்கும். அந்த சபை எதை அதிகாரமாக சொல்லுகிறதோ அது நடக்கும். அப்படிப்பட்ட மகிமை நிறைந்ததா சபை என்றால்? ஆம், அந்த சபைக்கு கீழாக தான் எல்லாமே இருக்கிறது. 21ஆம் வசனம், 22ஆம் வசனம். எல்லாவற்றையும் அந்த சபையின் பாதங்களுக்கு கீழே இருக்கிறது. எல்லாவற்றையும் அந்த சபையின் பாதங்களுக்கு கீழாக கீழ்ப்படுத்தினாராம். அத்தனை மகிமை வாய்ந்தது, அத்தனை பெருமை கூறியது சபை. கிறிஸ்துவின் சபை என்ன சும்மா அல்லேலூயா பாடிட்டு போறது கிடையாது. என்ன இருக்கு அதுல? அப்படி அதிகாரம் இருக்கிறது. எல்லா துரைத்தனத்திற்கும் மேற்பட்டதாக இருக்கிறது. எல்லா அதிகாரங்களுக்கும் மேற்பட்டதாக இருக்கிறது. எல்லா வல்லமையும் இருக்கிறதா இந்த சபையிலே? அப்படியா? என்ன இருக்கு அந்த அத்தகைய வல்லமை? ஆமா, இப்போ நமக்கு புரியாது. அது ஒரு காலத்தில் அதுக்காக எதிர்பார்த்தாங்க. ஒரு காலம் வரப்போகிறது. எப்பொழுது? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு காலம் வரப்போகிறது. கிறிஸ்து வரப்போகிறார். ஒரு தேவனுடைய குமாரன் உலகத்திற்கு தேவன் அனுப்புவார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தீர்க்கதரிசிகள் உரைத்தார்கள், என்னன்னு? ஒரு காலம் வரும், அப்பொழுது பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்புவார். அந்த உலகத்திற்கு அனுப்பி அந்த குமாரனை எத்தனையோ பாடுகளுக்கு உட்படுத்துவார். அந்த பாடுகளுக்கு பிறகு ஒரு காலம் வரும். எது? அந்த பாடுகளுக்கு பிறகு ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே அது மகிமையான காலம், அது மேன்மையான காலம். எப்படிப்பட்ட மேன்மையான காலம் என்றால், இன்று அவர்கள் உரைத்தார்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவி. யாரு கிறிஸ்துவனுடைய ஆவி? யாருங்க கிறிஸ்துவனுடைய ஆவி? பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவர். கிறிஸ்துவானவர் பரலோகத்திற்கு சென்று அனுப்பினார். அதனால்தான் கிறிஸ்துவின் ஆவி, தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவனுடைய ஆவி. பைபிள் படிக்கும்போது கவனமாக படிக்கணும். ஓகே. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டான பாடுகளையும் பாடுகளுக்கு பின்பு இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அதற்கு பின்பு வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள்.
அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்று எந்த நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தின் விசேஷம் எப்படிப்பட்ட விசேஷம் என்று ஆராய்ந்து அவர்களுக்காக நமது நிமித்தம், தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை எல்லாம் தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. என்ன அந்த மகிமை! கிறிஸ்துவுக்கு பின் வருகின்ற பாடுகளுக்கு பின் வருகின்ற ஒரு மகிமையான காலம் இருக்கிறது. என்ன அந்த மகிமையான காலம்? அற்புதங்களை செய்யக்கூடிய காலமா? அது நின்றுவிட்டதே. ஒருவனை குணமாக்கினால், ஒருவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால், அவனுடைய உடல்நிலையை குணமாக்கினால் திரும்ப அவன் மரித்து விடுவான். லாசருவை உயிர்ப்பித்தார் இயேசு கிறிஸ்து. உயிரை பெற்ற லாசரு திரும்ப மரித்தாரா இல்லையா? மரித்தார். இயேசு கிறிஸ்துவானவர் குணமாக்கின எத்தனையோ லட்சக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான மக்கள், இயேசுவினால் குணமாக்கப்பட்டவர்கள் அனைவரும் திரும்ப இந்த பூமியில மண்ணோடு மண்ணாக மாறிவிட்டார்கள். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவாகட்டும், அவருக்கு பின்வந்த அப்போஸ்தலர்களாகட்டும், இவர்கள் அனைவரும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஒரு காலத்திற்கு வரும்போது எப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய கைக்குட்டை பட்டாலே அற்புதங்கள் நடக்கும். அந்த சந்தர்ப்பத்தை எடுங்க ஒரு வாட்டி. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தாங்களோ பாருங்க. 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தலினால் அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஏது? அவருடைய கைக்குட்டை எடுத்துக்கொண்டு, எது அவருடைய கட்சி கொண்டு போய் ஒருத்தர் மேலே யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவர் மேலே போட்டோன்னா அவருக்கு உண்டான வியாதிகள் நீங்கி அவர் குணமடைகிறாராம். வியாதிக்காரன் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார்கள் அன்றைக்கு. அந்த காலத்தை குறித்து சொல்லுகிறாரா? அப்படி அவைகளை குறித்து சொல்லுகிறாரா? போன வாட்டி மீட்டிங் அப்பப்போ போவோம் இல்லைங்களா, அன்றைக்கி ஆம்பூரில் போனப்போ ரொம்ப நேரம் கத்தி வந்து உக்காந்தப்போ ஒரு அம்மா வந்து 7up பாட்டில் வந்து கொடுத்தாங்க. நானும் ரொம்ப கத்திருக்கிறேன் போல், குடிக்கிறதுக்கு 7up கொடுக்குறாங்க அப்படின்னு வாங்க போனேன். அப்புறமா தான் தெரியுது பாட்டிலில் தண்ணி இருக்குது, ப்ரேயர் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. அப்படி நினச்சா என்னங்க யோசிங்க, பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணியை நான் ப்ரேயர் பண்ணி கொடுத்தா அந்த தண்ணியை தெளித்தாலோ குடித்தாலோ குணமான உடம்பு, அதே ஆம்பூரில் தான் பக்கத்தில் பாலாறு ஓடுது. அப்படியே கொஞ்சம் பின்னாடி முன்னோக்கி போனால், கிருஷ்ணகிரி பக்கமாக போனால் காவிரி ஆறு வரும். அந்த ஆற்றுல போய் நான் நின்று ஜபம் பண்ணால் அந்த ஆற்றுல குளிக்கிறவங்க இல்லை இறங்குறவங்க எல்லாமே குணமாகணும் இல்லையா? எதுக்கு ஒரு சொம்பு இல்லை ஒரு பாட்டில் தண்ணி? அன்னைக்கு நடந்தது பெதஸ்தா குளத்தில் தேவதூதன் வந்து அதை கலக்கும்போது அதில் அந்த தண்ணீரில் யார் முதலில் குதிக்கிறார்களோ அவங்க வந்து எப்பேற்பட்ட வியாதிக்காரனும் குணமாவான். இயேசு கிறிஸ்து வந்து அதுக்கு முடிவு கட்டினார். அத்தோட முடிஞ்சிச்சு. அதுதான் கடைசி. திரும்ப இவங்க வந்து தண்ணியை கொண்டு வந்து ஜெபிக்க சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் ஏமாத்திக்கிட்டே இருப்பான். இப்படிப்பட்ட அற்புதங்களை குறித்து சொன்னாரா? கிடையாது. எப்படிப்பட்ட காலத்தை குறித்து சொல்லுகிறாரோ பாருங்க. எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை பாருங்க. தேவன் இருப்பா எல்லாரும் எடுக்கட்டும். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை கவனமாக பாருங்க. நான் படிக்கிறேன். தேவன்
நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படி என்றால் இயேசு கிறிஸ்துவிற்குள் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அவர் வகுத்திருக்கிறார். எப்பொழுது வகுத்தார்? அநாதி தீர்மானம் என்றால் பழங்காலத்திலே இயேசு கிறிஸ்துவுக்குள் அநாதி தீர்மானம் கொண்டிருந்தார். எப்பொழுதோ உலகங்கள் தோன்றுவதற்கு முன்பு ஒரு திட்டத்தை வகுத்திருக்கின்றார் இயேசு கிறிஸ்துவுக்குள். இயேசு கிறிஸ்துவை கொண்டு இவரை வச்சு ஒரு பிளான் பண்ணோண்டா அப்படின்னு. யாரை வச்சு? இயேசு கிறிஸ்துவை வச்சு ஒரு பிளான் போடணும். என்ன அந்த பிளானு? ஒரு 10ஆம் வசனத்திலிருந்து, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும், ஏது பரலோகத்திலே அதிகாரங்களுக்கும், யாருடைய தேவனுடைய அனந்த ஞானமானது, ஏது பரலோகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது, சபையின், எந்த சபை? கிறிஸ்துவின் சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது. எந்த கிருபை? அந்த சபையின் மூலமாக தேவனுடைய அனந்த ஞானமானது உலகத்திற்கு தெரியப்படும். இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல, பரலோகத்திற்கும் கூட தேவனுக்கு தெரியும். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவ தூதர்களுக்கு தெரியாது. தேவனுக்கு தெரியும். அவரிடம் வேலை செய்கின்ற கோடான கோடி தேவதூதர்களுக்கு தெரியாது. பூமியிலே இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு தெரியாது, அதிகாரிகளுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து வருகின்ற வரைக்கும், இயேசு கிறிஸ்து வந்து பரலோகத்திற்கு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்ற பிறகு சபையின் மூலமாக அந்த மாபெரும் ஞானத்தை சபையின் மூலமாக உலகத்திற்கு தெரிய வேண்டுமாம். சபையிலிருந்து உலகத்திற்கு ஞானம், சபையிலிருந்து உலகத்திற்கு மகா ஞானம். இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல, பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதூதர்களுக்கும் சபையின் மூலமாக ஞானம் அறிவிக்கப்பட வேண்டும், தெரியப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் மகா மேன்மையான பாக்கியம் கிடைத்திருக்கிறது சபைக்கு. அந்த அப்படிப்பட்ட சபைதான் உண்மையான சபை. எது? எந்த சபையிலே இந்த மகா ஞானம் போதிக்கப்படுகின்றதோ உலகத்திற்கு. உலகத்திலே எத்தனையோ ஞானிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ மேதாவிகள் இருக்கிறார்கள், எங்கெங்கோ செல்லுகிறார்கள், வீட்டு கிரகங்களிலே உயிர்கள் இருக்கிறதா என்று ஆராய்கிறார்கள். ஆனால் சபை சொல்லுகிறது, பைபிள் கூறுகிறது, பூமியிலே தவிர வேறு எங்கும் உயிரினங்கள் கிடையாது என்று முடிவை அறிவிக்கிறது. பூமியானது மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது, இயற்கை மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. வேறு கிரகத்தில் ஏதோ உயிரினம் இருக்கிறது தேட வேண்டிய அவசியம் இல்லை. மகா ஞானம், கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் பணத்தை வீணெடுத்து, உணவில்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், உடையில்லாதவர்கள், இருக்க இடமில்லாதவர்கள், கஷ்டப்படுகின்ற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தராமல் அந்த கோடிக்கணக்கான பணத்தை வீணாக செலவழித்து எங்கெங்கோ ஆராய்ச்சிகளை செய்து அங்கு தண்ணீர் இருக்கிறது, இங்கு தண்ணீர் இருக்கிறது ஆராய்கிறார்களே தவிர, இங்கே அண்டை மாநிலமான கர்நாடகாவிலே இருக்கக்கூடிய அந்த நதியிலிருந்து வருகின்ற கொஞ்சம் தண்ணீரை தாங்கடான்னா அதை தரமாட்டாங்க. எங்கேயோ போய் அங்கேருந்து கொண்டு வந்து தருவாங்களா நமக்கு? பொய் இல்லது. பைபிள் கூறுகிறது, எங்கேயும் கூட பூமியை தவிர வேறு எங்கேயும் கூட தண்ணீர் என்பது இல்லை. இந்த வானத்திற்கு அப்பால் விளிம்பான அந்த விளிம்பிலே இருக்கிறது தண்ணீர். அதையும் சொல்லுகிறது, அறிவியலும் சொல்லுகிறது, வானத்தின் விளிம்பிலே தண்ணீர் இருக்கிறது என்று, அங்கே நதிகள் ஓடுகிறது என்று. எது? எங்கே? வானத்தின் விளிம்பிலேவா நதிகள் ஓடுகிறதா? ஆறுகள் ஓடுகிறதா? ஏன் வானத்தின் விளிம்பிலே நதிகள் ஓட வேண்டும், ஆறுகள் ஓட வேண்டும், அபரிமிதமான தண்ணீர் இருக்க வேண்டும்? ஏனென்றால் இந்த வானம் என்ற இந்த குடுவையிலே, இந்த முட்டையிலே, இந்த அண்டத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ கோடான கோடி சுடர்கள் இருக்கிறது, கோடிக்கணக்கான சுடர்கள் இருக்கிறது, நட்சத்திரங்கள். அந்த சுடர்களினாலே இந்த அண்டம் சூடாக கூடாது. சுற்றிலும் கூட அந்த குளிர்ச்சியான தண்ணீர்
மிகப்பெரிய ஆறுகளாக ஏராளமான தண்ணீர்களாக சூழ்ந்திருக்கிறது. யார் சொல்லுவார்கள் இந்த ஞானத்தை உலகத்திற்கு? இப்படிப்பட்ட எத்தனை விஷயங்கள் இருக்கிறது உலகத்திற்கு சொல்ல வேண்டிய ஞானம். எது உண்மையான தெய்வம், மனித பிறப்பின் காரணம், மரணம், ஒரு மனிதன் மரித்தால் அத்தோடு முடிவடையுமா வாழ்க்கை? இல்லை. இப்படிப்பட்ட ஞானம் அனைத்தும் கூட உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டியது சபை. உலகத்திற்கு, 4 பேருக்கு கிடையாது. அப்படிப்பட்ட சபைதான் மெய்யான சபை. உள்ள உக்காந்து பஜனை பண்ணி வரவங்களுக்கெல்லாம் பூஜை போட்டு சாம்பிராணியை போட்டு அடித்து தொடர்றது கிடையாது சபை. இப்படிப்பட்ட உலகத்திற்கே ஞானத்தை, பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்களுக்கே ஞானத்தை அறிவிக்கக்கூடிய மேன்மை படைத்ததே சபை. அப்படிப்பட்ட சபைக்கு நீங்கள் வராமல், நான் வீட்டில் இருந்து லைவ் பார்க்குறேன்னா எப்படிங்க? என்ன சொல்லியிருக்கிறாரு? அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அப்போஸ்தலருடைய உபதேசம் என்றால் ஏதோ பைபிள், மத்தேயு சுவிசேஷம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்களாகிய இவர்கள் எழுதின உபதேசங்கள் இவை. இந்த உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அந்நியோன்யமாக இருக்க வேண்டும். இல்லைங்க, அவங்க கூட அந்த சபைக்கு நான் போக மாட்டாங்க, ஏன்னா அங்கே வரக்கூடிய சில பேருன்னா எனக்கு பிடிக்காதுங்க. வேண்டாமா, வேண்டாம். அங்கே உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நீ வந்தே ஆகணும். அங்கே அப்படி வராவிட்டால் நீ சபையின் உறுப்பினர் அல்ல, நீ அந்த சபையை மதிக்கவில்லை என்று பொருள். அங்கே யார் இருக்காங்க? மீன் பிடிக்கிறவங்க தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஏது, அவங்கள எதுக்கு நான் மதிக்கணும்? நான் யார்? நான் மிகப்பெரிய ஒரு படிப்பாளி, நான் மிகப்பெரிய பணக்காரனோ, நான் மிகப்பெரிய பெயர் பெற்றவனோ புகழ் பெற்றவனோ என்று நினைத்தாலும் நீ தேவனுடைய சபையினிடத்திற்கு ஓடோடி வர வேண்டும். நீ எங்கேயாவது காட்டிலையா இல்லை மேட்லையா, இல்லைனா ஏதாவது வெளிநாட்டில் இருக்கீங்களா சொல்லுங்கள், பக்கத்தில் இருப்பீங்க, ஒரு 10 கிலோமீட்ரு. உடம்பு சரியில்லை, எப்பயாவது ஒரு வாட்டின்னா பரவாயில்ல. இல்லைங்க, நம்ம பிரதர் சொல்கிறாங்க, பாவம் தப்புங்க, அதை சொன்னேன் நான். உடல்நிலை சரியில்லாவிட்டாலும் நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, வெளியில் போகிறீங்க, மார்க்கெட்டுக்கு போகிறீங்க. இங்கே இருக்கக்கூடிய சில பேர் இருக்காங்க, மோஸ்ட்லி எல்லோரும் ட்ரெயினில் வர்றவங்க, பைக்கில் வர்றவங்க, ஆட்டோவில் வர்றவங்க, கேபில் வர்றவங்க இருக்காங்க. பணம் செலவழித்து, நீங்கள் பணம் செலவழித்து எங்கெங்கே போகிறீங்க, இங்கே வரலாம் இல்லையா சபைக்கு? முக்கியமாக எதுக்கு வரணும்? எதற்காக வர வேண்டும் என்றால், அப்பம் பிக்குதலிலும் அப்பன் பிற்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், இதெல்லாம் காரியங்கள் இருக்குது, விருந்து இருக்குது. கிறிஸ்துவனுடைய சரீரம், அவருடைய இரத்தத்தை நாம் இங்கே விருந்தாக பருகுகிறோம், எடுத்துக்கொள்ளுகிறோம். இதற்கென்றும் தெரியல இந்த பாடம் எதுக்காக எடுக்கிறோமோ அப்படின்னு. இதை குறித்தும் கூட முன்னறிவித்தார்கள் அன்னைக்கு. இது ஒரு மிகப்பெரிய விருந்து என்று. அது எங்கே நடக்க வேண்டும்? கிறிஸ்துவின் சபையில் நடக்க வேண்டும், வீட்டில் கிடையாது. வீட்டிலன்னா எங்கேயோ வெளிநாட்டில் இருந்தால் பரவாயில்ல, பக்கத்திலே இருந்து வராமல் இருப்பது என்பது மிகப்பெரிய குற்றம். சபையோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். சபை என்றால் எது? அந்த சபை என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது? நாம் இருக்கக்கூடிய இந்த சபைகள் அனைத்தும் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது? அநேகருக்கு வசனத்தை எங்கெங்கோ போய் எவ்வளவு செலவு அளித்து பணத்தை எத்தனையோ பேருக்கு அறிவிக்கிறோம். கேட்டவர்கள் அனைவரும் கூட என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் கேட்டவங்க பிரமிப்படைந்து, என்றுமே கேட்டிராத இந்த வார்த்தைகளை இவர்கள் சொல்லுகிறார்களே, என்ன இது புது உபதேசம் என்கிறார்கள் அவர்கள். நாங்கள் போய் ஏதாவது பூஜை பண்ணி ஜபிச்சு மாயம் பண்ணி வரோமா? இல்லையே. எத்தனை வேலைகள், எத்தனை லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து, பணம் பத்தலைன்னா சிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க கழுத்தில் இருக்கிற காதில் இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்து, அண்ணா நான் அடமானம் வச்சுட்டு அப்புறமா எடுத்துக்கலாம்னு சொல்லி நம்ம செலவழிச்சோம். இன்னும் அது மீட் எடுக்கலை. இத்தனை எதுக்கு இந்த வசனம், இந்த மகா ஞானம்?
அப்பாவி கிறிஸ்தவ மக்களுக்கும் உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு பைபிளின் மேன்மை தெரிய வேண்டும் என்பதற்காக. ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி விஜய் டிவியில் நீயா நானா ப்ரோக்ராமில் பேயை பற்றின ஒரு ப்ரோக்ராம். அதில் சில ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, பாக்கெட்டில் பென் எடுத்து இந்த பெண்ணு வச்சு நான் பேயெல்லாம் ஓட்டுறேன் அப்படின்னாரு. இந்த பெண்ணை வச்சு பேய அந்த அவரும் வாங்கினார், யார் கோபிநாத் அவரும் வாங்கினார், ஹோஸ்ட் பண்ணுறவர் வாங்கி இந்த பெண்ணை வச்சு நானும் ஓட்டலாம் அப்படின்றாரு. நிறைய பேர் கொடுப்ப பெண்ணு பேயா ஓட்டலாம் அப்படின்னா. அப்படிங்களா, சரி நான் ஒன்று கேட்குறேன். பவுல் அன்றைக்கு அவருடைய கட்சிப்பை வச்சு வியாதியஸ்தர் மேல் போட்டால் வியாதிகள் குணமாகும், பிசாசுகள் பிடித்தவர்களுக்கு பிசாசுகள் போகும். அந்த பிசாசுகள் வேற, இவங்க சொல்றது வேற, அதை விட்டுருங்க. அப்படின்னா இந்த பேனாவை வச்சு அப்போஸ்தலனாகிய பவுல் அதே சேம் காப்பி தானே, அவர் கட்சிப்பு ஒரு பேனா. சரி, இந்த பேனாவை வச்சு நேராக ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுங்க, என்ன ரோடு அது, ஈவேரா ரோடு, சென்ட்ரல் ஆப்போசிட்டில் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், அங்கே போயிட்டு பேனா வச்சு எல்லா பேஷண்ட்லையும் டப்பு ஆளைக்கு மண்டையில் ஒன்று கொட்டுனா எல்லாரும் கூட வாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் காலி ஆகணும். ஆகணுமா இல்லையா? அன்னைக்கு நடந்ததா இல்லையா? அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கே நடக்கலை. அவருக்கு சொல்லும்போது பேனாவை வச்சு பேய ஓட்ட அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பக்கன்னு சிரிக்கிறாங்க. சுற்றியும் ஆப்போசிட் பார்ட்டிக்காரங்க, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்களும் கிறிஸ்டின்ஸும் இருக்காங்க, சில பேர் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, அவங்களும் சிரிக்கிறாங்க இவங்களை பார்த்து. என்றால் இவர்களை பார்த்தால் சான்றோர்களுக்கு இவர்களை பார்த்தால் ஏளனமாக இருக்கிறது. நகைக்கிறார்கள் அவர்கள். புத்தியுள்ளவர்கள் இவர்களை பார்த்து நகைக்கிறார்கள். உலகம் இவர்களை பார்த்து ஏளனமாக பேசுகிற, சீ இவங்களா கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு. இப்படிப்பட்டவர்களினால்தான் இந்த வேதத்திற்கு அவமானம், கிறிஸ்தவத்திற்கே அவமானம். பைபிளில் எங்கேயாவது செத்தவங்க பேயா வந்ததா ஒருத்தரை காட்ட முடியுமா? செத்தவங்க பேயா வந்ததா? செத்தவங்க திரும்ப வந்திருக்காங்க, ஒரு சிலர் மட்டும் எப்படி வந்தாங்க? ஒரு சிலர் லாசர் வந்தார், இயேசு கிறிஸ்துவ உயிர்ப்பித்தவங்க சில பேர் இருக்காங்க, சாமுவேல் வந்தார், இது மாதிரி. ஆனால் செத்தவங்க பேயா வந்ததா ஒருத்தரை காட்டுங்க போதும். அந்த பேயாக வந்தவர்களை யாராவது கிறிஸ்தவர்கள், இயேசுவாகட்டும் அப்போஸ்தலர்களாகட்டும், யாராவது மரித்தவர்கள் பேயாக வந்தவர்களை ஓட்டியதாக பைபிளில் இருக்கிறதா? ஒன்னே ஒன்று காட்டுங்க போதும். இவங்களுக்கு பேய் என்னன்னு கூட தெரியாது உங்களுக்கு. என்றால் அப்பாவி கிறிஸ்தவ மக்கள் எப்படிப்பட்ட அஞ்ஞானத்திற்குள்ளே இருக்கிறாங்களோ பாருங்க. இத்தனை மேன்மையான இந்த சபைக்கு வரலங்க. நான் வீட்டில் இருந்தால் லைவ் பார்க்குறேன்னா அது தப்புங்க, வேண்டாம். நீங்கள் வாங்கன்னு நான் சொன்னாலும் உங்களை சேர்த்துக்க வேண்டியது நான் கிடையாது. எல்லாரும் சபையிலே ஒருவர் வருகிறார்கள் என்றால் அப்படியாக வருவதற்கு 2 முக்கியமான சக்திகள் வேலை செய்கிறது. அதில் முதலாம் சக்தியை நாம் பார்க்கலாம். அதே அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், கடைசி பகுதி. கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபையிலே நீ எவ்வளவுதான் அறிவித்தாலும், எவ்வளவுதான் குமுறினாலும், எவ்வளவுதான் கெஞ்சினாலும், கூத்தாடினாலும், ஒருவன் சபைக்குள்ளே வர வேண்டும் என்றால் தேவனே அவனை கொண்டு வர வேண்டும். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அவனை வரவழைத்தது யார்? பிசாசு. நான் இந்த நிலத்திலே நல்ல விதைகளை அல்லவா விதைத்தேன், தூவினேன். இந்த விதைகளுக்கெல்லாம், இந்த நிலத்திற்கெல்லாம் நல்ல நீர் பாய்ச்சி எரு போட்டு நன்றாக பார்த்து கொண்டேன். அதற்குள்ளே இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் பொறுக்கி தூக்கி போட்டு அருமையாக பார்த்து கொண்டேன் இந்த தோட்டத்தை. ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து பார்க்கும்போது நான் விதைத்த விதைகள் முளைத்து வந்தது. ஆனால் நான் விதைக்காத களைகளும் காணப்படுகிறது. எப்படி தேவனே கர்த்தரே என்று கேட்டபோது சீஷர்கள்,
அது பிசாசு வந்து போட்ட கலைகள் அவை. தேவனும் சபைக்குள்ளே கொண்டு வருவார், பிசாசும் சிலரை கொண்டு வருவான். அவர்களே நமக்கு யாரும் நமக்கும் தெரியாது. நம்முடைய உழைப்பை எல்லாம் சுரண்டி கொண்டு நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் வீணடிக்கக்கூடியவர்கள் அவர்களும் இருப்பார்கள். அப்படிப்பட்டது ஐயா உயர்ந்த இந்த சபை. கவனமாக இருக்க வேண்டும். கடைசியாக சில வார்த்தைகளை நாம் பார்த்து முடித்துக் கொள்ளலாம். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, தமது அன்பின் குமாரனாகிய கிறிஸ்துவின் சபைக்கு, அதை சொன்னோம் பார்த்தீங்களா, சபை என்றாலும் ராஜ்யம் என்றாலும் சங்கம் என்றாலும் ஒண்ணுதான். ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற, ராஜ்யத்திற்கு உட்படுத்தி விட்டார் நம்மை. இனிமேதான் ராஜ்யம் வரும் சொல்லுவாங்க நிறைய பேர். ராஜ்யத்திற்கு உட்படுத்தி விட்டாரா? சபைக்கு உட்படுத்தி விட்டார். சபைக்கு உட்படுத்திய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி அந்த சபையின் மேன்மை எப்படிப்பட்டதோ என்று சொல்லுகிறார் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பது, அந்த சபைக்குள் என்ன இருக்கிறது? உண்மையான சபைக்குள். சபைக்கு நீ சென்றால் நீ அங்கிருந்து எதை பெற்றுக்கொள்ளலாம்? நோயிலிருந்து குணமா? அல்லது பெண்ணுக்கு மாப்பிள்ளையா, மாப்பிள்ளைக்கு பெண்ணா, பையனுக்கு பெண்ணா, பெண்ணுக்கு பையனா? உலக சம்பந்தமான லாபங்களா? அன்றைக்கு பேதுரும் யோவானும் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் தேவாலயத்தில் போதிக்க வந்தபோது ஒரு முடவன் அமர்ந்திருந்த போது பிச்சை எடுப்பதற்காக பிச்சை எடுக்கும்போது அப்பொழுது அந்த அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தை, எங்களிடத்தில் பொன்னும் பொருளும் இல்லை, எங்களுக்குள்ளதை தருகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு அன்றைக்கு இருந்த அற்புதத்தை செய்தார்கள். உலக சம்பந்தமானது எதுவும் கிடையாது. அந்த அற்புதத்தை செய்த பிறகு வசனத்தை போதித்தார்கள். அந்த சபைக்குள் அறிவு, ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது சபைக்குள்ளே. அந்த சபையின் மகிமை, மேன்மை, அதிகாரம் மிகப்பெரியது. உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை எல்லாம் சூழரைக்கக்கூடியது சபை என்றால். எத்தகைய அதிகாரமாக இருந்தாலும் உலகத்திலே அதற்கு மேற்பட்டது அதிகாரம் கொண்டது சபை, உண்மையான சபை. அந்த சபைக்குள்ளே அறிவு இருக்கிறது, ஞானம் என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அந்த சபைக்கு போக மாட்டீங்களா? வீட்டில இருந்து லைவ் பார்ப்பீங்களாமா? சொல்லுங்க. அதே கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சகல முழுமை, சகல பரிபூரணமும் சபைக்குள்ளே. அவருக்குள்ளே என்றால் அவர் சரீரமாக இருக்கிறார். அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயவங்களே சபைகள். அந்த சபைகளுக்கெல்லாம் தலையாக இருப்பவர் யார்? மேலே போட்டிருக்கு பாருங்க, 18. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். அந்த இப்ப பாருங்க, இப்ப 19 படிங்க, புரியும். சகல பரிபூரணமும் அவருக்குள் என்றால் சரீரத்திற்குள். சரீரம் என்றால் யார்? சரீரத்திற்கு தலை இயேசு கிறிஸ்து என்றால் 17. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். 18. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். அவரே சபையாகிய சரீரத்திற்கு, புரியுதாங்க, அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலை. அந்த சரீரம் யார்? 19. சகல பரிபூரணமும் அவருக்குள். அவருக்குள், சரீரத்திற்குள். அந்த சரீரம் யார்? சபை. அந்த சபைக்குள் என்ன இருக்குது? சகல பரிபூரணமும் இருக்கிறது, வாசமாயிருக்கிறது. சகல பரிபூரணமும், சகல ஞானமும், சகல அறிவும், சகல அதிகாரங்களும், சகல துரைத்தங்களுக்கும் மேற்பட்ட ஆளுமையும், சகல சூடரைக்கக்கூடிய அதிகாரமும், எல்லாமும் சகலமும் சபைக்குள்ளே இருக்கிறது. அந்த சபைக்கு நீங்க போக மாட்டீங்கன்னா எப்படிங்க? அப்படிப்பட்ட மேன்மையான சபையை நீங்க உதாசீனப்படுத்தினா எப்படிங்க?
கடைசியாக கிறிஸ்து பரலோகத்திற்கு யாரை கொண்டு செல்லுவார்? யாரை? குடும்பத்தையா? அந்த குடும்பம், இந்த குடும்பம், அந்த குடும்பம் தேவனுடைய குடும்பம், நல்ல பக்தியுள்ள குடும்பம். அந்த குடும்பத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் பரலோகத்துக்குன்னு போவாங்களா? இவங்களாம் நல்ல பக்தியுள்ளவர். இவர் செப்பரேட்டாக ஒரு சபையை வச்சு நடத்துகிறாரு. செப்பரேட்டாக எங்களை விட்டு பிரிஞ்சு போய் அவங்களுக்கு கொண்டு போவாங்களா? பிரிஞ்சு போனவங்களை கொண்டு போவாங்களா? அந்நியோன்னியமாக இருந்து சபையாக இருந்து. ரெஃபரன்ஸ் எடுங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதான் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும். கொரிந்தியருக்கு எழுதிய 1வது நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதன் பின்பு முடிவு எப்படி உண்டாகுமோ பாருங்க. அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் பாருங்க, எந்த இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த, அதாவது அவருடைய சரீரத்திற்குள் இருந்த, அதாவது கிறிஸ்துவின் சபைக்குள்ளே இருந்த சகல சகல என்னப்பா சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் நம் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் பிதாவுமாக இருக்கக்கூடியவருக்கு இந்த ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். ராஜ்யம் என்றால் இந்த சபையை ஒப்பு கொடுப்பார். செப்பரேட்டாக நான் சபைக்கு போக மாட்டேங்க, நான் செப்பரேட்டாக இருப்பேன். அந்த சபையில் நிறைய பேர் எனக்கு கண்ட பிடிக்காது, நல்லவங்க இல்லை, அவங்களாம் நிறைய பேர் கெட்டவங்க இருக்காங்க, கெட்டவங்க கூட வர்றாங்க, அந்த சபைக்கு நான் போக மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் வீட்லேயே இருந்து லைவ் கேட்டாலும், நீங்கள் வீட்லேயே இருந்து எவ்வளோதான் நீங்கள் சபைக்கு கொடுத்தாலும், நீங்கள் சபைக்குள்ளே இருந்தால் தான் அது எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். சபைக்குள்ளே இருந்து எதை செய்தாலும் சபைக்குள்ளிருந்து செய்யணும். சபைக்கு வெளியே இருந்து நான் வெளியிலிருந்து தூக்கி போடுறேங்க அப்படின்னா இல்லைங்க. யார் யாரெல்லாம் சபைக்குள்ளே இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் சபைக்கு உள்ளே அந்யோன்யமாக அனைவரோடும் ஒத்துமையாக இருக்கிறார்களோ, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பிரிந்து போகாமல் சபையாக அந்யோன்யமாக இருக்கிறார்களோ, நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், தேவனிடத்திற்கு ஒருவன் காணிக்கை கொண்டு செல்லுவான். அப்போ கடவுள் என்ன சொன்னார்? ஏன்பா முதல்ல அந்த காணிக்கை தூக்கி அங்கே வை, எனக்கு வேண்டாம், எனக்கு தர வேண்டாம். காணிக்கையை தூக்கி ஓரமாக வச்சு, நீ யார் கூட சண்டை போட்டியோ முதல்ல அங்கே போ. உனக்கு யார் பிடிக்காதோ, யாரோடு நீ பகைமையை கொண்டிருக்கிறாயோ அவரிடம் சென்று முதலில் இருவரும் ஒப்புரவாகுங்கள், ஐக்கியமாகுங்கள். ஐக்கியமான பிறகு நீ வந்து இந்த காணிக்கை கூட அப்போ வாங்கிக்கிறேன். உன் சகோதரனோடு நீ ஒப்புரவாகாமல் இருந்தால் நீ எனக்கு காணிக்கை கொடுத்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேன். செல்லாது, செல்லா காசு, பரலோகத்துக்கு போக முடியாது. ஐக்கியத்தினுடைய அருமை சட்டம், புதிய ஏற்பாட்டின் சட்டம் ஐக்கியமாக இருத்தல் வேண்டும். ஐக்கியமாக இருந்தால்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் அவனுடைய சகல பாவங்களை நீக்கி அவனை சுத்திகரிக்கும். எப்பொழுது? சபையோடு ஐக்கியமாக இருந்தால். நிறைய இருக்கு. எப்பொழுது சகல பாவங்களை நீக்கி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்? சபையோடு ஐக்கியமாக இருந்தால். சபையோடு நீ இருந்தால்தான் உனக்கு சகல செக்யூரிட்டி, தேவனுடைய பாதுகாப்பு, தேவன் எதாவது தர வேண்டும் என்றால் கொடுப்பது எல்லாமே உனக்கு இருக்கும். சகலமும் இருக்கு. உனக்கு என்னென்ன தேவையோ அவருக்கு தெரியும். உன்னை பார்த்து யோசிப்பார். நீ எதுவுமே இல்லை, நான் சபைக்கு அவங்கன்னா பிடிக்காதுங்க, அவங்க எல்லோரும் படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, இல்லை ஏதோ மொத்தத்தில் சபையோடு ஒப்புரவாகாமல் இருப்பது என்பது ரொம்ப தவறுங்க. அந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க யாருமே. எல்லாரோடும் ஐக்கியமாக இருப்பது தான் அப்போஸ்தலருடைய உபதேசம். ஓகே, தேங்க்யூ.